ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் ஃப்ரீக்வன்சி ரெஸ்ட். ஸோ நடக்கும்னு நினச்சதெல்லாம் நடக்க மாட்டேங்குது, நடக்காமல் இருக்கிறதும் இருக்குமா அப்படின்னு நினச்ச ஒரு விஷயம்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அதை பற்றி பேசுவோம் வாங்க காய்ஸ், வீடியோக்குள்ளே போவோம். ஸோ ஹாய் பிரஜன். ஸோ என்ன நடக்குது டீம் இந்தியாவில், என்ன பிரச்சனை நடக்குது அங்கே, எதனால் இந்த மாதிரி ஒரு ஒரு மோசமான டிஃபீட் வர்சஸ் இங்கிலாந்து என்ன சொல்லிடலாம். First of all, I'm gonna start with the worst news ever that India has lost 5 T20Is in a span of a month, which is இது வரைக்கும் ஹிஸ்டரி ஆஃப் த இதுலயே நடந்தது இல்லை, இந்தியன் T20 ஹிஸ்டரியிலே நடந்தது கிடையாது. 2 series and 5 losses கான்சிக்யூட்டிவா வந்து தோத்தது கிடையாது. ஸோ ஐ டோன்ட் நோ வாட் டு சே. ஆக்சுவலா 5 losses இல்ல, ஒன்னு வந்து அபேண்டன்டு. எதிர்வே இட்ஸ் நாட் கோயிங் குட் ஃபார் இந்தியா. அது ஒரு கிளினிக்கலான வின் பை இங்கிலாந்து தேர்ட் T20. செகண்ட் T20 கூட ஓகே, ஏதோ கொஞ்சம் க்ளோஸா போய் 19th ஓவர் வரைக்கும் போச்சு, தோத்தாங்க, ஃபைன். இது வந்து 76 ஃபார் ஆல் அவுட் இஸ் நாட் அக்செப்டபிள். சஞ்சு சாம்சன் ஆடி ஆடி செட் ஆயிடுச்சா இல்ல என்ன? எக்ஸாக்ட்லி. இதுக்கு முன்னாடி பிளேயர்ஸ் ஆடி இருக்காங்க இங்கிலாந்துல, அவங்க நல்லா ஆடி இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் வந்து இப்ப ஒரு வைபவ் சூரியவன்ஷி, பிரின்ஸ் ஓகே, அவர் நல்லா போட்டாரு, அதை நம்ம அதை பத்தி பேசுவோம். The only good thing for India is Prince Yadav. அவ்வளவுதான் எனக்கு பொறுத்து, என்ன பொறுத்தவரைக்கும். Full stop. Ravi Krishna worst of I'm not judging anyone, but ஆக்சுவலா சொல்லணும்னா வந்து it's not a good day for Ravi Krishna as well as for one bad day. பட் ஆனா பேட்டிங் வந்து ஒரு கொலாப்ஸ். அது சூப்பரான bowling பை இங்கிலாந்து. ஜோஃப்ரா ஆர்ச்சர் அண்ட் ஜோஷுவா டங் அதர் பவுலர்ஸுமே சூப்பரா போட்டாங்க. வில் ஜாக்ஸே வந்து சூப்பரா போட்டாரு. திலக் வர்மாவோட பேட்டிங் ஒரு கொஸ்டின் மார்க். நான் அவனு கேட்கவா, சஞ்சு சாம்சன் வந்து ஸ்கோரே பண்ணலன்னு சொல்லிட்டு தூக்குனீங்க, ஓகேவா? தூக்குனதுக்கு அப்புறம் ஸ்கோர் வந்துச்சா? வரல. அதுதான் உண்மை. அப்ப அது சஞ்சு சாம்சன் மேல ஃபால்ட்டா இல்ல இந்தியன் டீம் மேல ஃபால்ட்டா? அதான் கம்பீரை பார்த்து கேட்கணும். என்னன்னா வேர்ல்ட் கப்லாம் வந்து சஞ்சு தேவை, அதாவது ஒரு ஃபைட்டிங் நாக் பண்ணி காப்பாத்துறது தேவை. பேக் பண்றோம்னு சொல்லி பேக் பண்ணல. ஓகே, அயர்லாந்து சீரிஸ் போச்சு, ஓகே ஃபைன். இங்கிலாந்து சீரிஸ் ஒரு மேட்ச் போச்சு, ஒரு மேட்ச் இதாச்சு, டிரா ஆச்சு, அது விட்டு மிச்சம் 2 மேட்ச் இருக்குல்ல, சூரியவன்ஷி ஆனதெல்லாம் ஓகே ஃபைன், எனக்கு அக்செப்டபிள் தான். பட் என்னன்னா சஞ்சு வந்து என்ன லைக் இன்னும் ஒரு சீரிஸ் கொடுத்துருக்கலாமா? எனக்கு இன்னும் ஒரு சீரிஸ் கொடுத்துருந்தா சஞ்சுக்கு ஓகே, இன்கன்சிஸ்டண்டா இருக்காது, தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஐ எம் நாட் ஓகே வித் சஞ்சு. அண்ட் இப்ப பாரு, 76 ஃபார் ஆல் அவுட் இஸ் ஈவன் தி பி டீம் கேன் ஸ்கோர் பெட்டர். ஏன் பி டீம் ஒரு அயர்லாண்டே சூப்பரா ஆடுறாங்க. போன சீரீஸ்ல பார்க்கும்போது அயர்லாந்து வாஸ் ஹிட்டிங் 190 பிளஸ் கன்சிஸ்டன்ட்லி. ஸோ அப்படி இருக்கும்போது இந்தியாவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றது புரியல. ஹர்ஷித் ராணா வந்து ஃப்ரண்ட்ல வந்து ஆடுறாரு. அங்க என்ன நடக்குது? ஏன் ஹர்ஷித் ராணா ஃப்ரண்ட்ல வந்து ஆடணும்? சிவம் துபையை ப்ரொமோட் பண்ணுங்க முன்னாடி. ஏன் ஹர்ஷித் ராணா அவர் நீங்க இப்ப வந்து ஒரு ஆல்ரவுண்டரா பாக்குறீங்க, பினிஷரா பாக்குறீங்க? சிவம் எனக்கு அவங்க சாரி டு சே பட் தே ஆர் மிஸ்ஸிங் ஹார்திக் பாண்டியா. நீ ஹார்திக் பாண்டியா நீங்க போனா நான் வந்து ஆர்சிபி பிளேயர் லிஸ்ட் எடுப்பேன். The reason why they won the T20 World Cup is because of Hardik Pandya and Bumrah. That's the harsh truth. Okay, பும்ராவும் ஹார்திக் பாண்டியா இந்த டெத்ல அடிக்கிறதுனால மட்டும்தான் வந்து அவங்க சேவ் பண்ணதாங்க. துபே நல்ல ஃபார்ம்ல இருந்தாரு. துபே ஐ won't criticize an Indian jersey. So he's doing at his zone வந்து ஓகேவா பண்றாரு. He's more of a middle order batsman rather than a finisher. நான் துபே as a finisher எல்லாம் கண்டி on any day I won't agree. மேபி அடுத்த மேட்ச் பார்க்கலாம் என்ன பண்றாருன்னா. அக்ஷர் பட்டேலே வந்து ரொம்ப மோசமா அடிச்சிட்டாங்க. 44 சம்திங் போயிட்டாரு 4 ஓவர்ஸ்ல. காஸ்ட்லி ஸ்பில். ஆர்சிபி ஓகே, ஐ அக்ரி. குருணால் பாண்டியா, புவனேஸ்வர் குமார், ரஜத் பட்டேல் deserves a chance. I completely agree on that. 4 பேருமே எடுங்கன்னு சொல்லல. ஓகே, எல்லாருமே எடுங்கன்னு நான் சொல்லல. அட்லீஸ்ட் புவி deserved a chance more than anyone else. I wish he deserved a chance. இங்கிலாந்து கண்டிஷன்ல சூப்பரா போட முடியும் அவரால. பட் உனக்கு அந்த நீ வந்து பவுலிங் ஸ்லாட் பிரின்ஸ் யாதவ் நல்லா வேற யாராவது இருந்தா? ஹர்ஷித் ராணா ஐ டோன்ட் திங்க் ஹி பெர்ஃபார்ம்ட் வெல். ஏன்னா நான் பார்க்கல. ஐம் சாரி. கேட்சையும் வந்து விட்டாரு, நடுவுல நிறைய கேட்சும் விட்டாரு. அது ஏன் அவ்வளவு பேத்தட்டிக் ஃபீல்டிங் பவுலிங் ஒரு மாதிரி ரொம்ப டவுனா இருந்தாங்க டீம். Unfortunate is that Gautam Gambhir will continue
அன்டில் 2028 எனக்கு தெரிஞ்சு கான்ட்ராக்ட் அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் என்னெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கோ தெரியல, இன்னும் என்னெல்லாம் பார்க்கணுமோ தெரியல. ஏய் அட்லீஸ்ட் டெஸ்ட் T20 கூட எடுத்துக்கப்பா கம்பீருக்கு நான் சொல்றேன். T20 நீ என்ன தோத்தாலும் பிரச்சனை இல்லை. ஓடிஐயும் டெஸ்ட மட்டும் நீ விட்டுரு. சரி நம்ம என்ன சொன்னாலும் அந்த அந்த டே வந்து கரெக்டா அவன் ப்ரூவ் பண்ணிடுறான். இப்ப இந்த சீரீஸ்லாம் அவங்க மேட்டரே கிடையாது. அவங்கள்ட்ட ஐசிசி டோர்னமெண்ட்ல அங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்றானா அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்ததுக்கு அப்புறம் கடைசி 3 ஐசிசி வந்து ஜெயிச்சிட்டாங்க. ஸோ நம்ம அதுக்கு எதுவும் பண்ண முடியாது. அதனாலதான் இப்ப இந்த மாதிரி பேட் மூவ்ஸா இது மாதிரி லெத்தாஜிக்கா ஹெட் வெயிட்டா ஆயிட்டாரா கம்பீர்? எவ்வளவு பண்ணி ஏன் இனிமே எதுக்கு பண்ணணும்? எனக்கு ஸ்ரேயஸ் ஐயரோட மைண்ட் செட் என்னன்னு புரியல. எனக்கு சுத்தமா ஐ டோன்ட் நோ என்ன ஆச்சு, என்ன நடக்குது, என்ன ட்ரெஸ்ஸிங் ரூம்ல போகுது. ஐ ஹாவ் நோ ஐடியா. மேபி பவுலிங் வைஸ் எனக்கு தெரிஞ்சு ஓகே, பட் ஆனால் ஃபீல்டிங் ரீசனே இல்லை. சிவம் தூபே நீட் டு இம்ப்ரூவ் ஃபீல்டிங் ஆஸ் ஆல்வேஸ். அதே மாதிரி அர்ஷித் ராணா கேட்சும் இம்ப்ரூவ் பண்ணணும். நிறைய பேர் மிஸ்ஃபீல்ட் பண்ணாங்க. பிரின்ஸ் யாதவ் இப்போ தான் வராரு இன்டர்நேஷனல் டீமுக்குள்ள. ஸோ ஹீ வில் ஹேவ் இஸ் டைம். ஸோ அந்த மாதிரி பிளேயர்ஸ் இருக்கும்போது அங்கங்கே நிறைய பிரச்சனை இருக்கு இந்தியன் டீமுக்கு. 5 மேட்ச் 5 ஆடலடா. He is out of the Asian Games, I guess. ஓகே, சோ இது என்ன மூணு எனக்கு புரியல. சஞ்சு ஏன் டிராப் பண்ணனும்னு எனக்கு தெரியல. ஜிம்பாப்வே சீரிஸ்ல சஞ்சு இஸ் நாட் தேர். பிரப்சிமரன் இஸ் இன். ஓகே, பிரப்சிமரன் வந்து ஓகே, வெல் டிசர்வ்ட் தான். ஓகே, எனக்கு ஓகே. பட் சஞ்சு என்ன பண்ணாரு? யா இன்கன்சிஸ்டன்ட் தான். ஓகே, பட் எங்க தேவையா உங்களுக்கு அங்க அடிச்சு தராருல. எஸ், தட்ஸ் வாட் இப்ப இன்கன்சிஸ்டன்ட் லாஸ்ட் 4 மேட்சஸ் இந்தியன் டீம் தோத்துட்டு தான் இருக்காங்க. அதுக்கு ஹோல் டீம் தூக்க முடியுமா? பட் சஞ்சுன்னு வரப்ப பேக் பண்றோம்னு சொல்றாங்க. பட் ஆனா யாருமே பேக் பண்ற மாதிரி இல்ல. தட் இஸ் தி ரியாலிட்டி. ஐ டோன்ட் நோ, லெட்ஸ் see. ஓகே, அதை விட்டுலாம். இங்கிலாந்து டீம் பக்கம் வரும். வாட் ஆர் இன்னிங்ஸ் பை ஜாக்கப் பெத்தல் ஃப்ரம் தி லாஸ்ட் மேட்ச். அதுக்கு முன்னாடி மேட்ச்ல இப்போ வந்து சால்ட்டோட இன்னிங்ஸ். இங்க எப்படி தூபே இந்தியாக்கோ அத மாதிரி பெத்தல் வந்து இங்கிலாந்துக்கு. ஆர்சிபிக்கு பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாரு. இங்கிலாந்து டீம் தான் வந்து வேற ஒரு டிஃபரெண்ட் ஜோன். ஆக்சுவலி நான் அவன் சொல்ல விரும்புறேன் என்னன்னா, லாஸ்ட் இயர் பெர்ஃபார்ம் பண்றதோட அதுக்கு முன்னாடி வருஷம் சூப்பராகவே பெர்ஃபார்ம் பண்ணாரு. சிஎஸ்கே கூட ஒரு 52 அடிப்பாரு. பெங்களூர் சின்னசாமியிலே அடிப்பாரு. கரெக்ட். ஓகே, 1 இயர் இட்ஸ் ஓகே. அவருக்கும் பிரஷர் இருக்கும். சின்ன பையன் தான் அவருமே. பெத்தல் இன் இங்கிலாந்து இஸ் டிஃபரண்ட் கிரேவிடா. யா கம்ப்ளீட்லி அக்ரீட். அதே மாதிரி ஃபில் சால்ட்டும் அவுட் ஆஃப் ஃபார்ம்னு பேசிட்டு இருந்தாங்க. அவங்களுக்குலாம் வந்து நேற்று ஒரு இன்னிங்ஸ் ஸ்டேட்மெண்ட் மாதிரி ஒரு ப்ரூவ் பண்ணிட்டாரு. செம்ம இன்னிங்ஸ். எனக்கு பிரின்ஸ் யாதவோட ஆட்டிடியூட் பிடிச்சிருக்கு. பிரின்ஸ் யாதவ் தான் எனக்கு தெரிஞ்ச அந்த யூனிட்ல இருக்க ஒரே உருப்படியான. இன்ஃபேக்ட் அஷதே கூட தூக்கிட்டு பிரின்ஸ் யாதவ் மெயின் போல்டர் ஆகலாம். எனக்கு அதான் ஐ ஃபீல். அர்ஷ்தீப் நீட்ஸ் டைம். அவருக்கு டைம் கொடுத்தா வில் பி ஃபிட் ஃபார் வேர்ல்ட் கப். ஹி நீட்ஸ் சம் ரெஸ்ட். ஸோ அதுதான் நல்ல பவுலர்ஸ் கூட சான்ஸ் கொடுக்கலாம். நீ பும்ரா கொடுக்குற ரெஸ்ட் வந்து அர்ஷதீப்புக்கும் கொடுக்கணும். ஐம் சாரி, அது சொல்றதுதான் உண்மை. ஏன்னா அர்ஷதீப் மட்டும் அர்ஷதீப் மனுஷன் தான்டா. ஆமா, அதான் பும்ரா இல்லாம வீக்கா தான் இருக்கு பவுலிங். அதுதான் உண்மை. பும்ரா அர்ஷ்தீப் இவங்க தான் கேரி பண்றாங்க. சரி ஓகே, பும்ரா எத்தனை வருஷம் ஆட முடியும்? இன்னும் எனக்கு தெரிஞ்ச இந்த 2028 வேர்ல்ட் கப் தான் வில் பி இஸ் ஃபைனல் வேர்ல்ட் கப் எனக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் யங்ஸ்டர்ஸ் தான் போகணும் திரும்ப, வேற வழி இல்லை. பிரின்ஸ் யாதவ் வில் டேக் இஸ் ரோல் இந்த டீம் ஆஸ் அ மெயின் பவுலர் மேபி இன் த ஃபியூச்சர். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அண்ட் ஜோஃபர் ஆர்ச்சர் செம போலிங் இம்ப்ரூவ்டு தர செம்ம இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு போலிங். எனக்கு இன்னொன்னு என்ன தெரியுமா, சூரியவன்சி கிட்ட இருந்து கொஞ்சம் கன்சிஸ்டன்டா பிளே பண்ணலாமோ. ஏன்னா ஐ சா இஸ் இந்தியா மேட்சஸ் நல்லா ஆடுற பிளேயரு. ஸோ இன்னும் கொஞ்சம் கன்சிஸ்டன்டா ஆடலாமோ. அபிஷேக்னா அப்படிதான் சொல்லுவேன். இஷான் கிஷன் எனக்கு என்ன சொல்றதே தெரியல. இஷான் கிஷன் ஓகே, கீப்பிங் வைஸ் பார்த்தா கூட சஞ்சு இஷான் கிஷன் ரொம்ப டிசர்விங். எனக்கு திலக் வர்மாவோட எனக்கு புரியவே இல்லை. எனக்கு அவங்க மூவ் என்ன பண்றாங்க, திலக் வர்மா வச்சு என்ன காமெடி பண்றாங்கன்னு புரியல. ஓகே, போட்டாங்க டீம்ல. சோ அதுல இருந்து அவர் ரெகுலரா டீம்ல இருப்பாருன்ற ஒரு மைண்ட் செட்குள்ள போயிட்டாரா, இல்ல அந்த செல்லுக்குள்ளே இருக்கு வெளியே வர மாட்டாரான்னு எனக்கு புரியல. எப்பா திலக் வர்மா வந்து உன்னட்டி இது நம்பர் 2ல ஆடுவீங்க, இல்லைன்னா நம்பர் 3ல ஆடுவீங்க. அதுக்கு மேல கீழே இறக்காதீங்க. ஓகே, உங்க லாஸ்ட் வேர்ல்ட் கப் ஆனாரு. ஓகே, இப்ப வேற டோட்டலி டிஃபரெண்ட்.
நீ எல்லாருமே மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் வச்சிருக்க. ஐ டோன்ட் திங்க் யூ ஹேவ் எனி ஃபினிஷர் இந்த இந்த அங்க அங்க எனக்கு எனக்கு தெரிஞ்சு. ஓகே, ஸோ அடுத்த மேட்ச் என்ன பண்ண போறாங்க இந்தியா டீம்? இந்தியா என்ன பண்ணணும்ன்றத பார்ப்போம். இத்தனைக்கும் அவனுக்கு கான்பிடண்டா ஒரு நாள் பிரேயராகவே வந்து ஸ்டார்டிங் கொடுக்குறாங்க இங்கிலாந்து. ஆமா, ஆர்ச்சர் ரெஸ்ட், சால்டோ ரெஸ்ட் ஃபர்ஸ்ட் மேட்ச். பாப்போம். நான் இது ஒன்றும் அயர்லாந்து கிட்ட ஒரு கிராஷிங் டிஃபீட், இங்கிலாந்து கிட்ட ஒன்னு வந்து ஓவர், டோட்டலி ஓவர் ஆயிரும். இல்லைன்னா மேபி 1-3 தான் ஜெயிக்க சான்ஸ் இருக்கு. இங்கிலாந்து பக்கம் தான் நான் சாயிறேன். ஐ பிலீவ் இங்கிலாந்து will win this series comfortably. எனக்கு தெரிஞ்சு ஆமாப்பா. இந்த டீம் எனக்கு மேல கான்ஃபிடன்ஸே போச்சு. ஓகே, சப்போஸ் ஆப்போசிட்டா நடந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க गाइस. இட்ஸ் குட். நான் என்ன கடுப்பாயிட்டேன்னா, நான் ஃபுட்பாலே பார்க்க மாட்டேன். அப்ப அர்ஜென்டினா ஜெயிச்சு பார்த்துட்டு இருந்தேன். மெஸ்ஸி கோல் போற கூட பாத்துடலாம் போல இந்தியன் டீம். அங்க வேற ஒரு பிரச்சனை, அங்க பயங்கர கூத்து வேற அங்க. அது வேற ஒரு காமெடி வேற. ஐயோ, அர்ஜென்டினா ரிக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. காமெடினா நேத்து டோனியோட பர்த்டே அன்னைக்கு நாங்க கிஃப்ட் கொடுத்து ஜெயிச்சிருந்தா பரவாயில்ல. இவங்க 77 தலைஃபா 76க்கு அவுட் ஆயிருக்காங்க. இத்தனைக்கு தலை வந்தா ஸ்டேடியம்ல இருந்தாரா நாட்டிங்ஹாம்ல. இத மாதிரி லைவ் நான் பார்த்ததே இல்ல. ஃபர்ஸ்ட் லைவ் எக்ஸ்பீரியன்ஸ். First of all, delay wishes to my man MS. Yes, MS Dhoni சம ஸ்டைலா இருந்தாரு. சூட்லாம் போட்டுட்டு கூலர்ஸ்ல வந்து சம ஹாலிடே ஹீரோ மாதிரி இருந்தாரு. I am a Dhoni fan. நான் எப்பவுமே Dhoni fan தான். Full and full. Even the guy not play also, I won't mind. எனக்கு வந்து CSK ல அட்லீஸ்ட் ஒரு மென்டார் ரோலாவோ இல்ல கோச்சிங் ஸ்டாஃப்ல இருந்தாலோ I will be very happy. இன்ட்ரெஸ்டிங் திங், நேத்து என்ன நடந்துச்சுன்னா, ஃபேன்ஸ் வந்து ட்ரெண்ட் பிரிட்ஜ் இங்கிலாந்து ஃபேன்ஸ் வந்து என்ன கேட்டாங்கன்னா, டோனி வி வாண்ட் டு சீ யூ இன் நெக்ஸ்ட் இயர் IPL அப்படின்னு சொன்னாமா. கேட்டப்போ இவர் டோனி வந்து ஒரு சூப்பரான எக்ஸ்பிரஷன் கொடுத்தாரு. என்னன்னா, இந்த மாதிரி நினைச்சிருச்சு அதான்டா பயமா இருக்கு ரிட்டையர் ஆயிடுவார்னு நினைக்கிறேன்டா. எனக்கு தெரிஞ்சு முடிஞ்சுன்னு நினைக்கிறேன்டா. இந்த வருஷமே ஆடல, அடுத்த வருஷம் சான்ஸ் இல்லப்பா, ரிட்டையர்டு தான். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஒரு பக்கம் அது போயிட்டு இருக்கு. ஸோ ஒரு பக்கம் இங்கிலாந்து வந்து பயங்கரமா ஆடிட்டு இருக்காங்க. ஸோ இங்கிலாந்தெல்லாம் நம்ம ஒரு வருஷம் நம்ம அப்படியே ரீவைண்ட் பண்ணி பார்த்தோம்னா we used to dominate England. எக்ஸாக்ட்லி லைக் ஆஃப்டர் த வேர்ல்ட் கப், T20 வேர்ல்ட் கப் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அடி வாங்குறோம் நம்ம. இட் நீட்ஸ் டு சேஞ்ச். எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் டைப் எனக்கு இதெல்லாம் வச்சு பார்த்தா எனக்கு அடுத்த வருஷம் IPL வந்து 240-200 பிச்சர்லாம் தர மாட்டாங்க. தயவு செஞ்சு கொடுக்காதீங்க ஃபிளாட் பிச்சர். டஃப்பான பிச் தான் வருவாங்க பாரு. எனக்கு தெரிஞ்ச டஃப்பான பிச்சஸ் தான் வந்து BCCI வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. பிகாஸ் இட் அஃபெக்ட்ஸ் த வேர்ல்ட் கிரிக்கெட். நீங்க டக்குன்னு ஒரு இந்தியன் கிரிக்கெட் வருது. ஒரு 2.5 மாசத்துக்கு ஒரு ஃபிளாட் பிச் மாதிரி ஒரு சின்ன பவுண்டரி, ஒரு மாதிரி ஃபிளாட் பிச் தொட்டா போதும், டைம் பண்ணா போதும், 6-4 வரப்ப இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் பிச்லாம் இங்கிலாந்துலாம் செம ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு பிச். அந்த மாதிரி பிச்செல்லாம் போயிட்டு அசஸ் பண்ணுவாங்க கரெக்டா. எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா என்ன சொல்லலாம் தெரியுமா, இந்த மாதிரி பிக்சர்ஸ் வந்து ஐ ஃபீல் தேவ்தத் படிக்கல் will be apt. why not தேவ்தத் படிக்கல்? பக்காவான ஒரு மெட்டீரியல். ஏன்னா மோர் டிசர்விங் ஸ்பாட் ஃபார் தேவ்தத் படிக்கல் வந்து, ஏன்னா பிகாஸ் ரஞ்சி, துலீப், எனக்கு தெரிஞ்சு எல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸ் லிஸ்ட் எல்லாமே லிஸ்ட் இல்ல. IPL இந்த சீசன் செம லீடிங் ரன் ஸ்கோரர் ஃபார் RCB. நானே சொல்லுவேன் 400 ரன்ஸ் கிட்ட அடிச்சிருக்காரு இந்த சீசன். இதுக்கு மேல என்ன பண்ணணும் அவரு தெரியல. ஓகே, we'll wait and see guys. உங்களோட predictions வந்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க. எங்களோட predictions நாங்க கொடுத்தோம். my side I am hoping, I'm predicting England to win this series. I feel the same da. ஓகே, ஏதாவது சேஞ்சஸ் இருந்தா பாப்போம். ஏதாவது ஷாக் கொடுக்குறாங்கன்னு ட்ரை பண்ணி வெயிட் பண்ணி பாப்போம். நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க guys. நெக்ஸ்ட் வீடியோஸ்ல பாப்போம். நிறைய அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கு. so interesting times ahead. Keep watching Cricket CSK guys. Take care.